ஆமேகமானவரே மெய் துதிக்கிறோம். ஆமே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே மெய் துதிக்கிறோம். நல்ல போதகரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மெய் துதிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறவரே மெய் துதிக்கிறோம். நல்ல அப்பாவை துதிங்க, அவருடைய நாமத்தை துதித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு துதிங்க 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 துதிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும் போது ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பினது. ஆமே. அவங்க எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க. ஆமே. நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடினது. சொல்லுமா, நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. ஆமென். துதி பலி அது சுகந்த காணிக்கை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். நீங்க துதிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்கிறார். ஆமென். நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Stotram 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 stotram. Hallelujah. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை சொல்லுமா பற்றி கொண்டது. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. வலக்கரமோ என்னை நாளும், வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது, தாங்கி கொண்டது. தெய்வமே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரில்லா நீலம் போல தாகமாயேங்குகிறே. பிரபலதரஷி பரபலபரி பலதரமா லபரகபர ஃபலபரி பலதுரபரஷி பரபலபரகபரி பலதரபரமா. ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தால் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான். ஆமென். சொல்லுங்க, நாங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கோம். நாங்க சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். சொல்லுமா, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. சந்தோஷமாய். ஹல்லேலூயா.
ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அவரை நான் துதிச்சுட்டே இருப்பேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. விசுவாசத்தோட இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். ஹல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க, ஹல்லேலூயா ஆனந்தமே. மீண்டும் ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். சொல்லுங்க, தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க, ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேல் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சொல்லுங்க, நான் மிதிச்சு போடுவேன். எனக்கு எதிரான எல்லா ஆயுதங்களையும் நான் முறிச்சு போடுவேன், நான் மிதித்து போடுவேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்துல இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். வியாதியை நான் மிதிப்பேன். கடன் பிரச்சனையை நான் மிதித்து போடுவேன். தரித்திரத்தை நான் மிதித்து போடுவேன். செய்வனையை நான் மிதித்து எரிச்சு போட்டுருவேன். எனக்குள்ள தேவாக்கினி இருக்கு. விசுவாசத்தோட சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சொல்லுமா, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. மீண்டும், சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. மீண்டும் ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. சொல்லுங்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. நோவாவின் பலியை ஆண்டவர்
சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம துதிக்கிற இந்த துதி அவர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்கிறார். ஹalleluya. le brabara barada baraba shibara baraka barafala bari baladara bari malam le braka farabala நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கிறது. ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொல்லுங்க. என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட வேறு இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுமா, என் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹalleluya. ரெண்டு கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். தூயாவியானவரே மை துதிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே மை துதிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுமா, பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டாராமே. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டாராமே. நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்திட்டாரு. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ரீப்ராபார் எத்தனை நல்லவர் 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 நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. பிதாவாகிய தேவன் நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், ஆவியானவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya. இயேசு நல்லவர். ஹalleluya. ரே பிரபர பலதர பரஷி பரம். ஹalleluya. le brabara kabara fala bari bala tara barashi bara bala bari kaba. பாவத்தை மேற்கொள்ற அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஓ, வியாதியை மேற்கொள்ற அபிஷேகம், மரணத்தை மேற்கொள்ற அபிஷேகம், பாதாளத்தை மேற்கொள்ற அபிஷேகம், வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளை மேற்கொள்ற அபிஷேகம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை மேற்கொள்ற அபிஷேகம் கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறாரே. பிராக்கா உச்சந்தலை உள்ள கால்வரை கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது இறங்குது இறங்குது. ரே பிராக்காபா எல்லா மரண கட்டுகள் உடையுது, மரண கண்ணிகள் உடையுது உடையுது உடையுது. ரே பிராக்கா ஃபரா பாலா பாரி பாலா துரா பாலா பாரே கபரா பாலா பா லே பிரபா ராக்கா பரா பாலா தரபா. தீரப்பின் வாசலில் தினமும் நிற்கிறே, சுவரை அடைக்கனா தினமும் ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்க திறப்புல நிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தின் மக்களுக்காக நாங்க திறப்புல நிக்கிறோம். எங்கள் தேசத்துல இருக்கிற உலகம் எங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, வாலிப பெண்களுக்காக திறப்புல நிக்கிறோம். ஜெபமனுங்க. ரேபிராக்கா பாராபா. எல்லா பாவக்கட்டுகள் விடுதலை ஆகட்டும். பாவத்தை கட்டப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகள் விடுதலை ஆகட்டும். வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சுகமாகட்டும் சுகமாகட்டும் சுகமாகட்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒன்னெல்லாம் போட்டோம். எங்கள் தேசம் பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் மாறட்டும். இருளின்
மாந்தர்கள் பேரொளி கண்டும் மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். அழிந்து போகின்ற ஆமென் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைத்தே அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பார. கேளுங்க அப்பா, ஆத்ம பாரத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஜபாவினால் நிரப்புங்க. ரே பிரபர பல தரபர ஷிபர பல பரக பர பல பரி பலபா லப்ரக ஃபர பல பல தரபரி பல துர பலப ஷிபர பரி கபரி பலபா. இயேசுவின் ரத்தம் வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. நீங்கள் நீதினால் சிறப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள். சொல்லுங்க, நாங்கள் கொடுமைக்கு தூரமாவோ நீதியிலே சிறப்பட்டிருப்போம். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. வியாதிப்பட்டிருக்க என்று நீங்கள் சொல்வது இல்லை. ஹல்லேலூயா. ரே பர பல தர பர ஷிபர பல பர பல தர பரப. எனது மணவாளனே என்னிதய ஏக்கமே இனியவரே இயேசையா, என்றும் உம்மைத்தான் நேசிக்கிறேன், என்றும் உம்மோடு தான் இருப்பேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் செய்யணுமே. அப்பா, உங்க பாதத்திலே நாங்க அமர்ந்திருக்கணும். Hallelujah. Glory, 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 glory. Glory to Jesus. Holy Ghost fire, Holy Ghost fire, Holy Ghost fire, Holy Ghost fire. Magimai rebraka farabara tarabara shibara bara bara ba. Hallelujah. Stodram, 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 stodram. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். rebraka farabala bari bala tarabara shibara ba. Hallelujah. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். rebraka farabala tarabara rebraka farabala மகிமை 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 மகிமை. அளவில்லாத மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். மாம்சமான அவர் ஊற்றுங்கப்பா முடியட்டும் முடியட்டும். கடைமணி உள்ளவர் மட்டும் மகிமை பாட்டும். கடைமணி உள்ள ஜனங்கள் கூட அப்பா நீ நல்லவர் நல்லவர் என்று பாடட்டும், துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும். அபஜீத சத்தங்கள் அடங்கட்டும், அலறல் சத்தங்கள் அடங்கட்டும், துதியின் சத்தங்கள் எழும்பட்டும். அப்பா தகப்பன இறைச்சல்கள் அப்பா, தேவையில்லாத இறைச்சல்கள் அப்பா, கொண்டாட்டங்கள் களியாட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டோம்.
அகாலிகள் எல்லாம் வழிகளை எரிக்கப்பட்டு போட்டோம். பண்டிகைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். இயேசு நாமத்தால் அவமகிமை கொண்ட அந்நியாக்கினி கொண்ட எல்லா காரியங்களும் எரிக்கப்பட்டு போட்டோம். தேவ கோபாக்கினி பூமியிலே கொண்டு வருகின்ற எல்லா காரியங்களும் எரிக்கப்பட்டு போட்டோம். நீ மகிமை பூமியினத்துல அப்பா ஊற்றப்படுவதாக. நீ மகிமையில் மாத்திரம் பூமியில் நிறைந்திருப்பதாக. அப்பா எல்லா தேவையில்லாத இறைச்சல்கள் இயேசுவினால் எரிக்கப்பட்டு போட்டோம். குடும்பங்கள பிரிவினைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். அப்பா குடும்பங்கள அன்பு ஐக்கிய சமாதானம் எல்லா பொறாமைகள் வன்கொடுமைகள் மனுஷிகாவிகள் ஆந்திரங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். குடும்பங்களுக்கு பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு அப்பா செய்யப்படுகிற தூண்டப்படுகிற எல்லா மறைவான கண்ணிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். எரிக்கப்பட்டு போட்டோம். எரிக்கப்பட்டு போட்டோம். இயேசு நாமத்தால திரும்ப அந்த குழந்தைகள் வரக்கூடாது தகப்பனே. எல்லா இயற்கை சேதங்கள், நிலநடுக்கங்கள், பூமி எச்சங்கள், வெள்ளங்கள், சேதங்களுக்கு ஜனவெளிக்கு பாதுகாத்துங்கள். எல்லா பஞ்சங்களுக்கு அப்பா தகப்பனே, எல்லா யுத்தங்களுக்கு அப்பா தகப்பனே. யுத்தத்துல எத்தனையோ பேர் தன்னுடைய உடைமைகளை, உறுப்புகளை, தன்னுடைய குழந்தைகளை, தன் பெற்றோர்களை அப்பா இழந்த ஒவ்வொருக்கும் ஆறுதல் கொடுங்க. இயேசு நாமத்தில் எல்லா யுத்தங்கள் அடங்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். அதே அடையாளம் நடக்கின்றன என்று உணர்ந்து கொண்டு வரையே காயத்தப்பட ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க. கடைசி காலத்தை எச்சரிக்கை உணர்ந்து அப்பா தகப்பனே அப்பா அப்படி வரையென்று தன்னை ஆயத்தப்பட்டுக்களை எப்பொழுதும் விழிப்போடு சேர்ந்து ஜெபிக்க, வேதாசிக்கு ஜெபிக்க, உண்மை துதிக்க, உமக்கென்று ஊழியம் செய்ய, உமக்கென்று பிரயோஜனமாள, உலகத்தை உயர்த்து உண்மையை நேசிக்க கிருபை இறங்கட்டும். உமக்காக வாழ கொடுக்க விட கொஞ்ச நாட்கள் உமக்கென்று வாழ, உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிருபை பாரங்கள் உண்டாட்டும். ஒவ்வொரு வாலிபர்களின் பெண் பிள்ளைகளை தொடுங்க. பாவத்தில் அடிமைப்பட்ட ஒவ்வொரு விடுதலையாக்குங்க, ரட்சிங்க அப்பா. உன்னை நாமும் அவங்க ஏற்றுக்கிட்டு அப்படி இயேசு நாமத்தால பாவத்தின் அடிமையில நுகத்தடிகளை பிடிக்கப்பட ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படுவார்களாக. ராஜா விடுதலையாக்கப்படுவார்களாக. ஒரியாந்தா ரகதனா ஷீகா எல்லா அந்தகாரங்களும் விலகட்டும், விலகட்டும். ஒவ்வொருமே அக்னி இறங்கட்டும். எல்லாம் அப்பா இச்சையின் ஆவிகள், மோகாவிகள், காமவார்த்தை ஆவிகள், துரியச்சைகள் அப்பா எல்லா மாம்சக்கிரிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். கிரியை செய்ய இடமில்லை. உன்னுடைய அக்னி இறங்கட்டும், அக்னியாக இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும். இந்த செய்திகளை பொறுப்பு எங்களோடு கூட பேசுங்க, கட்டணம் உணர்த்துங்க, பலப்பட்ட நிலையத்துக்கு கணக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆசிரியங்க திவ்ய பிரசனை நிரப்புங்க. எப்போதும் வல்லமையினால் அப்பா தானியேல் போல எப்போதும் துதிக்க, தாவீது போல் எப்போதும் துதிக்க அப்பா, தானியேல் எப்போதும் ஜெபிக்க, தாவீது போல் துதிக்க கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். உண்மை தேடட்டும், உண்மை தேடட்டும். ஆசீர்வதிங்க. உமக்கு பிரஜமான கிருபை தாங்க. ரீகா நாஷி அந்த ஆசிரிங்க அப்பா. சகல துதிக நம்ம கேசுத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் நெத்தவர்கள் பலன் கொடுத்ததுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுது கூட நாம் தியானிக்க நேரத்துக்கான அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம வேகமாக தியானித்து ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் 2 வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகையால் நாம் கேட்டவை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவங்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ விதங்கள்ல இந்த கடைசி காலங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பூமியில மனிதர்கள், ஊழியர்கள் டெலிஃபோன்ஸ் மூலமாக, டிவி மூலமாக, பத்திரிகைகள் இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக மலிவாக வசனங்கள் கிடைக்கிறபடினால் ஒரு கூட்டம் அதை வாஞ்சிக்குது. ஆனால் ஒரு கூட்டம் அதை அற்பமாக இன்னைக்கு நினைக்குது. எத்தனையோ கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல, எத்தனையோ தேசங்கள்ல, புற மத தேசங்கள்லாம் பைபிள் வாசித்தாலே அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க, ஜெயிலுக்கு அனுப்பி சித்திரவதைப்படுத்துவாங்க. நேற்று கூட அப்படிப்பட்ட ஒரு குழுவில் இந்த மாதிரியான ஆகப்பட்டவங்க சித்திரதை கொள்ளாங்க. எத்தனையோ போதர்கள், எத்தனையோ அண்டர் கிரவுண்டில் ஆண்டன்றைக்கு ஆராதிக்கிறாங்க. வெளியே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஒரு பைபிள் வாசித்தா, ஒரு பைபிள் கிடைச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கின்ற காலகட்டங்கள் இருக்கின்றன. பல தேசங்களில் சுவிசேஷத்துக்கு வாசல் அடைச்சு எப்படியான காலகட்டம் காணப்படுது. ஆனால் நமது தேசத்தை இதுவரை காணாத அளவுக்கு
இது கிருபியான தமிழ் மொழியில நமக்கு பைபிள் அச்சரிக்கப்பட்டு எத்தனையோ பேருடைய ஜீவன் பறிக்கப்பட்டு எத்தனையோ பேருடைய போராட்டம், எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம கையில கிடைக்குது. முந்தைய மாதிரி வெளிதாக பைபிள் கிடைக்கல. எல்லாம் விலையேறிட்டது, எல்லாம் ரேட் கொடுத்த அடிக்க முடியல, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எத்தனையோ காரியங்கள் மீறி தான் நம்ம கையில கிடைக்கும். வார்த்தைகள் வருகிறது அதிகமாக. எங்கு பார்த்தாலும் சபைகள், எங்கு பார்த்தாலும் பிரசங்கள், ஆராதனைகள், டிவியில நான் ஸ்டாப்பாக ஓடுது. செல்போன்ல எவ்வளவோ செய்திகள், பிரசங்கள் 24 மணி நம்ம துதிச்சு ஜெபிச்சு விடிய செய்தி நம்ம எதுனாலும் கேட்டு ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகமாக நம்ம காதுகளில் கேட்க கர்த்தர் கிருபை அளித்திருக்கின்றார். அந்த வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள வல்லமை அபிஷேகம் ஊற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம புதிதாகிட்டே இருப்போம். நம்ம வசனத்தினால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், வல்லமை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்க ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் அதை அசட பண்றாங்க. ஒவ்வொருவரையும் அவங்க பண்ற பிரசங்கத்தை மார்புட, அவங்க பண்ண பிரசங்கத்தினால அவங்கள தராந்தரம் மாற்றி பிரிக்கிறது, அவங்கள குறை சொல்றது, அவங்கள நக்கல் பண்ணுறது, அற்பமா பேசுறது, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துல குற்றம் முடிக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைனால அபிஷேகத்தை நிறைஞ்சு கீழே ஒன்று அதுக்கு ஒரு குறை, ஃபயர் சென்னை கீழே விழுந்து அதுக்கு ஒரு இப்படியோ எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் குற்றம் என்று கடைசி காலத்தில் இப்படியோட பரியாச எழுவாங்க. இது கடைசி காலத்துல ஒரு அடையாளம், குடியே காண் வரும் என்று அப்போஸ்தலன் குறிப்பிட்டார். பணப்பிரேரக, தற்பிரேரக, நல்லோரை பகைப்பாங்க, பரியாசம் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். பரியாசம் பண்றாங்க, அதிகமாக எழும்பாங்க. இது ஒரு கடைசி கால பூமி அழிய போது அந்திக சரப்பென்று ஆண்டு வருகை சமயம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். இப்படிப்பட்ட எத்தனையோ பரியாசக்காரங்க இன்றைக்கு வேதத்தை பரியாசம் பண்றாங்க. கிறிஸ்தவர்களே, தேவனுடைய ஊழியர்கள் சொல்கிறவர்களே, ஒரு கூட்டம் பிரசங்கம் பண்றாங்க, ஆண்ட வருகைலாம் கிடையாது. சமீபத்தை யூடியூப்ல ஒரு தலைப்பு கடந்த உள்ள போய்லாம் பார்க்கல. எழுப்பில் ஒன்று கிடையவே கிடையாது கடைசி காலத்துல என்று ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் தான் பேசி இருக்கின்றார். ஒரு கூட்டத்துல ஒரு பக்கம் எழுப்புதலுக்காக அநேக ஊழியக்காரர்கள் தங்களில் உயிரை தியாகம் பண்ணி, நேரத்தை தியாகம் பண்ணி, அவங்க எவ்வளவோ அதுக்காக பல முயற்சிகள் எடுத்து எத்தனையோ ஜெபங்கள் கண்டினியூஸா நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனங்கள் எப்படியாவது அனல் மூட்ட வேண்டும், எழுப்பல கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் தேவன் வாக்குறுதி நம்ம எழுப்பல் நம்ம கண்கள் பார்க்க வேண்டும், வரைக்குள்ளாக எப்படியாவது பார்த்து வேண்டும். இந்தியாவில் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் பாவத்தின் சாபத்தின் விடுதலையாக்கப்பட்டு எல்லா மதத்தில் எல்லா இன ஜாதி எல்லோரும் ஆண்டரை ஆராதிக்கணும். பூமியின் கடையை முனைவிட்டு நாம போக வேண்டும் என்று ஒரு பக்கம் ஐராமா உழைக்கிற கூட்டம் என்று ஒரு பக்கம் அவங்கள பரியாசம் பண்ணிக்கொண்டே சன்பலா தொபியாக்கள் ஆவி, இப்படிப்பட்ட ஆவி அநேகம் கிரியை செய்கிறது. நம்ம அதை கட்டி எரிக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு ஏன் கத்த கொடுக்கின்றார்? நாம் பரிபூர்ணமாக நம்முடைய சாயலை மாற, அவரை போல் மாற, அவருக்கு கனி கொடுக்க அந்த வார்த்தை நமக்கு. ஹல்லேலூயா. யார் மூலமாக? ஒரு பக்கம் மனிதர்கள் ஊழியர்கள், இன்னொரு பக்கமா ஆண்டோர் தூதர்களை கொண்டு. நீங்க ஒரு இடத்துல அந்நியபாசை ஜெபிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்க ஆவியை கொண்டு தூதர்களை கொண்டு சென்று நீங்க சொன்ன அந்த வார்த்தை காற்றில கொண்டு யார் யாருக்கு சொல்ல வேண்டுமோ தூதர்களும் ஒரு பக்கம் செய்யறாங்க. மருத்துவ பண்ண பசவங்கள் ஆவியில ஒரு பக்கம் ஊழியம் பண்றாங்க. பல விதமாக தம்முடைய ஊழியக்காரை காற்றிலும் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜோலத்தை செய்கின்றார். ஒவ்வொன்று ஆண்ட வார்த்தை பரிசாற்றி கொண்டிருக்கிறது. நாம் மாத்திரம் ஊழியம் செய்யவில்லை, ஆவியில பல பேர் பல காரியங்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு விரோதமான எல்லா செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் ஒரு நாள் நீதியான தண்டனை வரும். ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனத்தை பரியாசம் பண்ணக்கூடாது, வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது. திருவசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய, திருவசனத்தை அவமதிக்கிறவன் அவன் நாசமடைவன் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானால் கொடுக்கப்பட்டது. அது அவங்க எப்படி பேசுறாங்களோ, சிலர் தன்னுடைய சுய லாபத்துக்காக பேசுறாங்க, ஆனால் அவங்க கிறிஸ்துவ அறிவிக்கிறாங்க. ஆண்டு வாழும்போது சீஷர்கள் போய் சொல்றாங்க, நமக்கு கூட இல்லாம நமக்கு ஹிருதயம் இருந்து ஆனா உங்க வசனத்தை சொல்லலாம், அவனை நம்ம அழிச்சலாம ஆண்டு கேட்கும் பொழுது இரு, அவன் எப்படிதான் அறிவிக்கணும், வசனத்தை தான் சொல்றான். நமக்கு விரோதியா இருந்து அவன் வசனத்தை தான் சொன்னான், என் நாமத்தை மையப்படுத்தான், ஆனாலும் அவன் இருந்துட்டு போட்டான். அதே போல பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டார், அவன் வஞ்சகத்திலேயோ பெருமையிலோ எதுலேயோ தேவனுடைய வார்த்தை தான் அறிவிக்கின்றான். அவன் அறிவித்துக்கிட்டு போகட்டும், அவன் செய்யறதுக்கான கூலி கத்தவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை இன்றைக்கு
தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க தான் பேசுறாங்க. சும்மா யாரும் அபிஷேகம் இல்லாம வரங்கள் இல்லாம அதே போல அழைப்பு இல்லாம நிலைநிற்க முடியாது. கர்த்தர் கண்டிப்பா அவங்களை பிள்ளைங்க கூட அவங்க வல்லமை மட்டுப்படுத்தார். அப்படிப்பட்ட தேவனே அகற்றி போடுவார். எப்படியோ தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது உங்களுக்கு என்ன அழைத்தது அவர், கட்டுகிறது அவர். ஹல்லேலூயா. எஜமான் அதுக்கு லாபம் நஷ்டம் அவருக்கு தான். அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அது அவருக்கு உத்தரவாதம். தீர்ப்பு சொல்ல நமக்கு அதிகாரம் கிடையாது. நமக்கு நீதியான தண்டனை உண்டு. அப்படி நீங்க பேசினால் வசனத்தை தூதல் மூலம் சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு எதிராக நீங்க பேசினால், செய்தால், பரியாசம் பண்ணால் நீதியான தண்டனை உண்டு என்று வசனம் சொல்லியிருக்க. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்திலே கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆண்டு வெளிப்பட்டார். அதுக்கப்புறம் நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்ந்த பிற்பாடு ஊழியர்கள் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, தேவ தூதர்கள் மூலமாக தேவன் யாரையோ நமக்கு அனுப்புகிறார். டிவி நம்ம பிரச்சனையில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம், கண்ணீரில் இருக்கோம். திடீர்னு நம்ம டிவியை ஆன் பண்றோம். அதுல இருந்து யாரோ நமக்கு தெரியாத நபர் அவங்க எப்போ அதை எடுத்திருப்பாங்க. லைவ்ல பேசுறதோட அநேகர் அவங்க எடுத்து திருப்பி அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் அவங்க ஆண்டவர் கூட நெருக்கமாக ஆண்டோட உறவுல ஜெபத்திலே இருந்து அந்த செய்தியை தயாரித்தால், அப்படி செய்தி கொடுத்தால், அந்த செய்தியானது எத்தனை வருடங்களுக்கு அந்த செய்தி நம்ம டிவியில டெலிகாஸ்ட் ஆனாலும் பார்க்க நமக்கு அப்போ உள்ள பிரச்சனை அப்படி அவங்க மூலமாக சொல்லப்படும். ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்வில் நான் அநேகம் கண்டிருக்கின்றேன். டிஜி சங்களுடைய செய்தி அதிகம் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஆறுதலாக அநேக தாசர்கள் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவங்க என்பது அவங்களுடைய செய்தியிலே தெரியும். அந்த செய்தியானது ஒரு அனலா இருக்கும். அந்த வார்த்தையானது கேட்கும்ல ஒரு சந்தோஷம், ஒரு பலன் வரும், நமக்குள்ள விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுடைய செய்தி எத்தனையோ வருகிறது. ஆனா இன்றைக்கு பார்த்தா எல்லோரையும் சகட்டு மேனிக்கு பரியாசம் பண்ணிக்கிற எல்லாரையும் ஒவ்வொரு குற்றத்துல தவறு செய்கிற ஊழியக்காரங்களே சொன்னால் பரவாயில்ல, அந்த தவறை மட்டும் சொல்ல வேண்டும். ஆனால் ஊழியர்களே அவங்க அழைப்பே அவங்க செய்தி எல்லா ஊழியத்தையுமே குறைய பேசி எல்லாரையுமே குறை பேசு சுபாவத்துக்கு நம்ம அழைக்கப்படவில்லை. அந்த வசனத்தை கேட்டு 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 உங்க சுபாவம் தேவனிப்போல் மாற வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு வசனங்கள் நமக்கு கொடுத்துள்ளார். நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது. முதல்ல ஆண்டு நம்மகிட்ட டைரக்டா பேசினாரு. பின்பு ஊழியக்காரங்க நம்ம பேசிக்கொண்டே இருக்கின்றார். பின்பு அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகளினால் இன்றைக்கு ஒரு கூட்டம் அடையாளங்கள் அற்புதங்களை பிரயாசம் பண்றாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள் இல்லாவிட்டால், ஒரு மனுஷுக்குள் பர்சாவின் வல்லமை இல்லாவிட்டால், அவன் பேச வசனத்திலே அவன் செத்து போன பேச ஒரு அனல் இருக்காது, ஒரு உயிர் இருக்காது, ஒரு அபிஷேகம் இருக்காது. அந்த வார்த்தை ஒரு சாதாரண பேச்சாதான் தெரியும். சத்தமிடாத வெண்கலத்து போன்று, வெண்கலனா சத்தம் கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு காரியம் காணப்படும். ஆனால் ஹல்லேலூயா, அடையாளங்கள் அற்புதங்கள் இருக்கும் அந்த இடத்துல. ஆவியானவர் கிரியை செய்தார். ஒரு பக்கம் பிசாசும் கள்ள அடையாளங்களை செய்கின்றான். ஆனால் தேவனுடைய அடையாளங்கள் அற்புதங்கள் ஒரு இடத்துல நடக்கும் பொழுது அது அநேக புறஜாதிகள் சந்திக்கப்படுவாங்க. அநேகடைய நோய்கள் சுகமாகும். தேவனுடைய நாமம் அங்க வகைப்படுகிறது. ஆண்டவர் தான் அவங்க உயர்த்துறாங்க, ஆண்டவர் தான் அவங்க ஆராதிக்கிறாங்க, ஆண்டு நாமம் அங்க மயப்படுது. இன்றைக்கு அற்ப அடையாளங்களே தவறு என்று ஒரு தவறாக அப்படிப்பட்ட ஒரு கணிப்பு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பரியாசங்கள், பேச்சுகள் எல்லாமே தவறு என்று கிடையாது. பிசாசின் ஆவி இருக்கிறது. ஆனால் எல்லோரும் பிசாசு அல்ல, எல்லா இடங்களும் பிசாசின் கிரியா அல்ல. ஹல்லேலூயா என்று நான் உணர வேண்டும். அடையாளங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இயேசு குணமாக்குகின்றவர். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கின்றவர், சுற்றி திரிந்தார், பிசாசின் ஆக்கப்பட்ட எல்லாரையுமே விடுதலை ஆக்கினார். அவர் இன்றும் ஜீவிக்கின்றார். எந்த மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதிகள் எத்தனையோ ஊழியர்கள் மூலமாக இன்றைக்கு பெரிய பெரிய கூட்டங்களை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கின்றார். சிறு ஊழியர்கள் கொண்டு யாரை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டு இருக்கின்றார். எல்லோரும் பிரபலமாக போட்டு போட்டு காண்பிக்கவில்லை. சிலர் பண்றாங்க, சரி அவங்களுக்கான கிரியை ஆண்டு கொடுப்பார். அவங்களுக்கான கிரியை பூமியில அவங்க தன்னை பிரபலப்படுத்தினால ஒருவேளை பருவத்தை அவங்களுக்கான கிரியை, அவங்களுக்கான காரியங்கள் குறையும். அது அவங்களுக்கும் ஆண்டு இருக்கும். நிறைய பேர் அவங்க ஈசம் செய்யறத
சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக அவங்க வல்லமே இல்லை, வரங்கள் இல்லை என்று ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எப்படி காண்கிற கண்ணை வச்சு அதிகமாக பரியாசம் பண்றவங்களை நீதியான தண்டனை கிடைக்கும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அடையாளம் மூலமாக, அற்பம் மூலமாக தேவனுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, பலத்த செய்கள் மூலமாக தன்னுடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்கள் அவர் ஒவ்வொருக்குள்ளையும் ஒவ்வொருடைய தகுதிக்கு தகுந்ததாக, திறமை தகுந்ததாக வரங்களை பிரித்து கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. எல்லோருக்குள்ளும் எல்லா வரங்களும் கிரியை செய்வது இல்லை. அவங்க எவ்வளவு ஆண்டவரை இடம் கொடுக்குறாங்களோ, ஆவியானவரை இடம் கொடுக்குறாங்களோ, ஊழியக்காரங்க எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது கூட்டங்கள்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க என்று சொல்லுவார்கள். ஆவியான உங்களுக்குள்ள கிரியை சென்றைக்கு ஆவியானவர் பேசின்றார், ஆவியானவர் நடத்தின்றார், ஆவியான இருக்கின்றார், இயேசு உலாவின்றார், பிதாதன் இருக்கின்றார் என்று சொன்னாலே பரியாசம் பண்றாங்க. அவங்க எங்க காமின்னு சொல்லிட்டு அது உங்க ஆவின் கண்களை நீங்க பார்க்கலாம். நீங்க அதை பார்க்கல, நம்பல, ஆண்டு இங்க உலாவின்றாரெல்லாம் நீங்க பரியாசம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க கண்கள் குருட்டு கண்கள். ஆவிக்குரிய விதத்துல பார்த்தா அவங்க கண்கள் மாம்ச கண்களாக இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலே. ஆவிக்குரிய குருடர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதிருந்தும் கீழாமல் இருக்கிற முரட்டான கலகமுள்ள இந்த ஜாதியத்துக்கு நான் ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே இன்றைக்கு இந்த கடைசி காலங்கள்ல கண் இருக்கு ஆனா காணல. மாம்ச கண்ணுக்கு ஆவிக்குரிய கண் இல்லை, மாம்ச காது இருக்குது, ஆவிக்குரிய காது இல்லை. அந்த ஆவிக்குரிய காதுல தான் தேவன் பேசுற வார்த்தைலாம் கேட்கும். இன்றைக்கு அதை பரியாசம் பண்றதை மட்டுப்படுத்துறாங்க. பலத்த அடையாளங்கள், பலத்த அற்புதங்கள், பலத்த செய்கள், இது எல்லாம் ஆண்டவர் ஜீவிக்கின்றார், ஆவியான கிரியை செய்தார், பிதாதன் இருக்கின்றார் என்பதற்கு அடையாளம். அந்த வசனம் திரும்ப திரும்ப ஏன் உறுதிப்படுத்தப்படுகின்றால், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து கர்த்தர் வல்லமை நிரப்பினார். அதே போல் அவருக்குள்ள இருந்த என் மகிமை நான் உனக்கு கொடுக்கிறேன், என் வல்லமை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னை விசுவாசிக்க என்னை காட்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். நீங்க புறப்பட்டு போய் அநேக ஜாதிகள் எனக்கு சிஷ்யனா மாற்றுங்க, நாமான பாஷை பேசுங்க, சர்ப்பங்க எடுப்புங்க, சவுக்க எதை கொடுத்தா உங்களுக்கு ஒன்றும் அணுகாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கத்த செய்வார். பவுலோட அந்த பெல்ட்டை தொட்டு சுகமாக்கினாங்க, பேதோட நிழல் பட்டு சுகமாக்கின அதே வல்லமை ஹல்லேலூயா இன்றும் இருக்கிறது. இந்த கடைசி காலங்கள் ஆணுடைய வல்லமை அதிகமாக ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. அதிகமாக 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய முழு மகிமை பூமியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணாங்க, நம்புறாங்க, பெற்றுக்கொண்டே ஆண்டுக்குள்ள வளர்றாங்க, கிரியை செய்றாங்க. ஹல்லேலூயா. தீபான ஹந்தூர் ஆந்தரமா அக்னியாக நிரம்ப வேண்டும். வார்த்தை கேட்டு கேட்டு நம்ம சுத்திகரிக்க, அந்த வார்த்தை கேட்க 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 ஒரு சுத்திகரிப்பு வீட்டுக்கு உண்டாக்கிக்கொண்டே இருக்கணும். எங்க வீட்டுல எப்பொழுதும் நாங்க ஜெபம் துதி அந்நியமா செய்தி ஓடிக்கொண்டே இருக்கோம். அதை கேட்டுக்கொண்டே சமையல் பண்ணோம், கேட்டுக்கொண்டே வேலை பார்ப்போம். கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை உள்ளே சொன்ன சுத்திகரிப்பு உண்டாக்கொண்டு பலோக சாயல் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அப்படிப்பட்ட சுபாவத்தில் இந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் சித்தப்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கின்றார். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பிரதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று இருப்போமால் வருகின்ற தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளும். இனி வருகின்ற காலங்கள் கொடிய காலங்கள். அந்திகிறிஸ்து இந்த பூமியின் ஆளுகை செய்வதற்கான எல்லா காரியங்களையும் அவன் ரொம்ப அழகா இன்றைக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான். எல்லா தேசங்களையும் மனிதன் இருக்கின்ற இடத்துல மனிதனுக்குள்ள இருந்து மிருகத்தின் அவையாக கிரியை சென்று வேதத்துக்கு புறம்பான ஆண்டு படைத்த இயற்கைக்கு புறம்பான இயற்கையா ஒரு காரியம் நடக்கணும்னால் அதை செயற்கை உருவாக்கி குழந்தை பிறப்பது, கரு தரிப்பது, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் வளர்றது எல்லாமே இன்றைக்கு ஆண்டர் படைத்த இயற்கையான உலகத்து பிளக்க செயற்கையாக கொண்டு வந்து செயற்கையான உறவு, செயற்கையான சந்தோஷம், செயற்கையான பொழுதுபோக்கள், செயற்கையான எல்லா காரியங்களையும் பிரசங்கமே இன்னைக்கு ரோபோட்ஸ் பண்ணுது. அப்படிப்பட்ட ரோபோட்டை உண்டாக்கி எல்லாவற்றையும் கர்த்தருடைய படைப்புக்கு அகேன்ஸ்ட் திருப்பி தேவனுடைய பிள்ளைங்களை தேவனோடு சேராமல் இப்படி உலகத்துக்கு பின்னாக அவன் சேர வச்சு எங்கு பார்த்தாலும் ஒரு அடிமைத்தனம் காணப்படுகிறது. முதல்ல நீங்க இந்த பொருளை வாங்குங்க, நாங்கள் லோன் தரோம், நாங்களே லோன் தரோம், நீங்க ₹1 கட்டா போதும், ₹2 கட்டா போதும், ரொம்ப இலவசமாக கொடுக்க மாதிரி அவங்க நம்ம வாங்குறதுக்கு முன்னதாக அவங்க நம்மளை ப்ளீஸ் பண்ணி நம்மளை பண்றாங்க. ஆனா அந்த பொருள் வாங்கின பிறகு, லோன் எடுத்த பிறகு, அதுக்கு பின்னதாக அவங்க நமக்கு ஓனர் மாதிரி, எஜமா மாதிரி நம்மளை 1 மாசம் கெட்டலைனாலும்
அவ்வளோ கொடுமையான வார்த்தைகள், அவ்வளோ சித்திரைகள், அவ்வளோ தவறான வார்த்தைகள் பேசி இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. திரும்ப சரியான செலுத்த முடியாமல் 1 லட்ச ரூபா வாங்கினா அதுக்கு 5 லட்சம் திரும்ப கட்ட வேண்டியதுக்கு, இப்படிப்பட்ட அநியாயங்கள் அதிகமாக நடக்கிறது. நம்முடைய பணம் மொத்தமாக ரொக்கமாக வாங்கும்பொழுது அந்த பொருளோட வெறும் அந்த மொத்த பணம் தான் இருக்கும். ஆனால் இப்படி நம்ம தவணை முறை வாங்கும்பொழுது அது குட்டி போட்டு அது அதிகமாக வட்டி முதலுக்கு தக்கதாக, அசல் தக்கதாக, அதுக்கும் மேலே பல லட்சங்கள் கட்டி இன்றைக்கு அநேக தன்னுடைய நிம்மதி இழந்து, தன்னுடைய சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து இப்படி இன்றைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாம் நல்ல ஆவியானவரை ஜெபிக்கும் பொழுது, வேத வாசிக்கும் பொழுது ஆண்டு இப்படிப்பட்ட அழிவில் நம்மை தப்புவிப்பார். பூமியை சுற்றிலும் பல அழிவுகள், ஒரு பக்கம் இயற்கை சேதங்கள், ஒரு பக்கம் பஞ்சங்கள், ஒரு பக்கம் சமாதானம் எடுக்கப்பட்டு போயிட்டு, ஒரு பக்கம் குடும்பங்கள் அன்பு தணிந்து போயிட்டு, சொத்துக்காக தம்பி அண்ணன் தம்பி கொலைகள், கணவன் மனைவி கொள்ளக்கருமான விஷயங்கள், பிள்ளைங்களை பெற்றோர்கள் பெற்றோரை பிள்ளைங்களை கொலை செய்கிற காரியங்கள், சர்வ சாதாரணமாக தவறான காரியங்கள், கல்வி நிறுவனங்கள் அவ்வளவு முறைகேடு, மோசடி, அவ்வளவு பாலியல் குற்றங்கள், இப்படிப்பட்ட கொடிய காலங்களில் நாம் தப்பிக்க வேண்டுமானால் இயேசு வருகின்றார். ஹல்லேலூயா. புத்தில கணிகையில் போல் எப்பொழுதும் நம்முடைய பாத்திரத்தில் அக்னி அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கணும், எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் வேதாசனத்தில், ஜபத்தில், வசனம் தான் எனக்கு தீபம், அதுதான் என் பாதைக்கு வெளிச்சம் என்று உணர்ந்து, ஹல்லேலூயா, நம்மை நோக்கி வருகின்ற வசனங்களை உங்களுக்கு பிடிச்ச ஊழியங்களை செய்தே கேளுங்க. மற்றவங்க பிடிக்கலையா அதை பார்க்காதீங்க, அதை பார்க்காம விட்டுருங்க. நீங்கள் அதை போய் பார்த்து குற்றங்கள் கண்டுக்காக பார்த்து இன்னும் பரியாசம் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு 4 பேருக்கு எடுக்கிறது, 4 பேர் சபைக்கு கொண்டு வரது எவ்வளோ மிகப்பெரிய கஷ்டம். 4 ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுறது. ஆனால் இவங்க 400 பேர் ஈஸியாக விசுவாச வார்த்தை விட்டு, இன்றைக்கு ஊழியர்கள்லாம் இப்படிதான், சபை இப்படி என்று புதுதாக வந்தவங்க மனசில் இப்படிப்பட்ட காரியத்தை பேசி அத்தனை பேரும் விசுவாசத்தை விலகி போகிறதுக்கு இடரல் உண்டாக்க, அவன் எவனாக இருந்தாலும் இந்த சிறுவில் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்குனா அவங்க கழுத்தில் எந்திரக்கல், கிரைண்டர் கல்லை கட்டி நீங்கள் உங்களை கடலில் கொட்டும், அது கூட ஈஸி நினச்சினார். இடர்கள் கொடுக்கிறவர்களை அப்படி அது அவ்வளோ தண்டனை, நீதியான தண்டனை வரத்தக்கதாக வர. ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், பட்சிக்கிற அக்கினி ஒரு பக்கம் இறக்கம் செய்கிற தகப்பன், பரியாசங்களில் கண்டிப்பாக அழிப்பார். பரியாசம் பிசாசு சுபாவம். அந்த வசனம் நம்ம நோக்கி வரும்பொழுது நாம் ஜாக்கிரதையோடு நம்ம ரட்சிப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். பிறர் குற்றத்தை பார்த்து நம் ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, நிற்கின்ற சிறுகள் தன்னை விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும். அதே போல ஹல்லேலூயா, மற்றவர்கள் பிரசங்கிற நான் தானே விழுந்து போக அப்படிக்கு என்னை தானே நான் சுத்தம் என்று போலப்ப சொல்லபடி ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆவில நிறைஞ்சு ஜெபிக்க நமக்குள்ள உள்ள குறைகளை அவன் காட்டி நம்ம அவருக்கு ஏற்றது நமக்கு பரிபூர்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நரக ஆக்கின் தண்டையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும். நாம் ஜாக்கிரதையோடு கூட அந்த வசனத்தை ஹல்லேலூயா எங்கு சென்றாலும் என்கிட்ட பேசுங்கப்பா, என்னோடு இருங்க, அந்த ஊழியக்காரை பார்க்காதீங்க, அவர் மூலமாக வருகின்ற தேவனுடைய வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற அந்த நிகழ்ச்சிங்க பார்க்காதீங்க, பரியாசம் பண்றதுக்காகவே பார்த்து அதை பரியாசம் பண்ணாதீங்க. கண்டிப்பா அப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை, நீதியான தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. தேவன் அமைதியாக ஒரு நாள் இருக்க மாட்டார், கண்டிப்பா அதுக்கான கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியனாக்கினர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகள் நிமித்தம் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்பட்டர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்று என்கிற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் என்று ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்படுக்க காணும். ஹல்லேலூயா. இனி வருகின்ற உலகத்தின் காரியங்கள் ஆண்டவர் நம்ம 1000 வருஷம் அந்த பூமியை ஆள போனோம், நமக்கு தான் ஆண்டு கீழ்படுத்துகின்றார். நீங்க இப்போ பண்ற ஜெபங்கள், இப்போ நீங்க பண்ற பாவங்களும், இப்போ நீங்க பண்ற ஆண்காக ஊழியங்களும், நீங்க எவ்வளவு பாவத்தினாலுமே மாம்சிக காரியத்தை, பிசாசு காரியத்தை வெறுத்து எல்லோரையும் போல எல்லோருக்குள்ளும்
அந்த மனுஷ சுபாவம், ஜென்ம சுபாவம் வரும். ஆனால் அதை இடம் கொடுக்காம காக்கா தலைக்கு மேலே பறக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம தலைமையில அமர்ந்து கூடு கட்டுறது நம்மளால் தடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல நாம் மீனை போல உலகத்தில் இருக்கின்றாலும் அந்த நமக்குள்ள அந்த கடலுடைய உப்புத்தன்மை வராதபடி பாதுகாக்க ஆவியால முடியும். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் காரணம் நமக்குள்ள போகக்கூடாது. உலகத்தால் போல மற்றவங்க பார்த்து பராமப்படக்கூடாது. பரியாசம் பண்ணது பிசாசு சுபாவம். ஹல்லேலூயா. சண்டை, வாக்குவாதங்கள். பவுல் அப்போஸ்தலன் ரத்த கூப்பிட்டார், எங்களுக்கு வாக்கம் பண்ற வேலையில அப்படிப்பட்டவங்கள சிலுவைக்கு பகைஞர், அவங்க பிசாசு தூதர் என்று அவர் குறிப்பிட்டார். வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள் நமக்கு தேவையில்லை. உலகத்தார்கள் இன்றைக்கு என்னுடைய தலைவர் பெருசு சொல்லி ஒரு கூட்டம் வாய்ப்புகள் இல்லை, ஏன் தலைவர் பெருசு என்று அரசியல்வாதிகள் நடிகர்கள் பின்பற்றி பாருங்க. அன்றைக்கு இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த பெங்களூர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அநேக இளம் வாலிப பெண்கள் மறித்தாங்க, நிறைய கேர்ள்ஸ். மிக கொடூரம். இப்படி தவறான எத்தனையோ இன்னைக்கு டிவியில எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கணும். எவ்வளோ தெளிவாக காண்பிக்கின்ற டிவி இன்னைக்கு LED டிவி LCD வந்து விட்டது. ஆனால் நேரில் தான் பார்க்கணும். அந்த கூட்ட மத்தியில் எங்கேயோ இருந்து அவ்வளோ தூரத்தை பார்ப்பது அது அதே பிறகு எண்ணி தங்கள் உயிரை, தன் குடும்பத்துக்கு தான் தேவை, தன் சொந்தத்தை தான் என்பதை, எதிர்காலம் என்பதை அவங்க மறந்து இப்படிப்பட்ட தேவையில்லா காலங்கள் சென்று உயிரை மாக்கிறாங்க. இப்படி என் தலைவன் பெரியவன் என்று இன்றைக்கு உலகத்தான் சொல்றாங்க. ஆனால் நாம் அப்படி வாழ அழைக்கப்படலை. நமக்கு ஒரே தலைவர், ஒரே இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தான் பின்பற்றி ஏற்றுக்கொள்ளணும். மற்றவங்கெல்லாம் அவர்கிட்ட நெருங்குறதுக்கு நமக்கு வழிகாட்டுற ஒரு கைடு. ஹல்லேலூயா. அவங்கள நேசிக்கணும், கனப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும் எல்லோரையும். ஆனால் அவங்கள பரியாசமான அவங்க குறைகளை வெளிக்காட்ட நமக்கு ஆண்டு அதிகாரம் கொடுக்கவில்லை. அவங்க எஜமானுக்கு தான் அது உத்தரவாதம். வேலைக்காரன் எழுந்தாலும் அது எஜமானுக்கு நஷ்டம். அது எஜமானுக்கு வேலைக்காரனுக்கும் ஊடையில புகுந்து பேச உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ஃபாலோயர்ஸ் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தான் கர்த்தர் எல்லா அதிகாரத்தை கொடுத்துள்ளார். நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு ஊழியம் பண்ணீங்களோ, எவ்வளவு தேவனுக்கு நீங்க உங்களை கொடுக்குறீங்களோ, அவருக்கு நீங்க நேரம் செலவிடுங்களோ, அதை பொறுத்து தான் நீங்க 5 பட்டணத்துக்கு அதிகாரி, 10 பட்டணத்துக்கு அதிகாரி, 50 100 என்று ஆண்டவர் கொடுப்பார். இந்த பூமியில இந்த பூமியை ஆண்டவர் அழிப்பார். இந்த பழைய பூமியை அழித்து புதிய புது பூமி உண்டாக்கி இதே பூமியில் 1000 வருஷம் அரசா செய்யும் பொழுது நம் மந்திரிகளாக, பிரபுக்களாக, அதிகாரிகளாக 50 பேருக்கு அதிகாரிகள், 100 பேருக்கு, 1000 பேருக்கு என்று குரூப் இருப்பான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டுக்காக செஞ்சீங்களோ, ஆண்டு பார்வையில் அவரோட நெருங்கி அவருக்கு இடம் கொடுத்தீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க ஒரு நாள் நீங்க ஆட்சி செய்வீங்க. அந்த இனி வருகிற காலங்களில் அதே போல நம்ம பரலோகத்திலையும் நம்ம நிறைய காரியங்கள் ஆளுகை, நிறைய காரியங்கள் நம்ம பாதத்துல கீழாண்டாங்க வச்சிருக்கின்றார். ஹல்லேலூயா. அது எல்லாமே ஆண்டவர் தன் சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு தான், மனுஷ ஜாதிகளுக்கு தான் ஆண்டு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. மனுஷனை நீங்க நினைக்கிறதுக்கும் மனுஷக்குமான விசாரிக்க அவர் எம்மாத்திரம். ஏனென்றால் நாம் வெறும் மண்ணிலிருந்து உண்டாக்கினோம், அவர் மகிமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த மண்ணான நம்ம அவரை மாறி மாற்றி அவரை போல் அழியாமையாக சாகாமை உள்ளார்கள வாழ அவர் நம்ம அழைத்தார். எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த அழிந்து பெற இந்த மண்ணுக்குள்ள மகிமையை வாழ்கின்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வானை நான் உட்கார சேரு, பூமி நான் என் கால் வைக்கிற இடம் தான், ஒரு ஃபுட் ஸ்டூல், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதுல நம்ம ஒட்டிருக்க துகள்கள், ஜாதிகள்லாம் சங்ககாலங்கள் சொல்லிட்டான். ஜாதிகள் அந்த கிணறுல இறைக்கிற வாளில ஒட்டினது அந்த தண்ணி மாதிரி, தூசி மாதிரி, அவ்வளவுதான். ஜாதிகள் ஏற்று செல்லவங்க தூசி தான், அவ்வளவுதான். ஆனா நம்மளையும் அவர் தேடி அவ்வளவு அவருடைய தலை வானமனத்துக்கு மேலாக பெய்கொண்டே இருக்கும். அவ்வளவு வல்லமே பராக்கிரமம் இருந்தவர். ஒருவராக வானத்தை விரித்தாரு, அவர் ஒருவராக நட்சத்திரத்தை எண்ணாரு, அவர் ஒருவராக இந்த கேலக்சி அவரை அழகா விரித்து, ஒவ்வொரு கோள்கள், நட்சத்திரங்கள் எத்தனையோ கோடி கோடி உண்டு, அத்தனையும் ஹல்லேலூயா மில்கி அவ்வளவும் அழகாக தன் பாதையில செல்ல அவ்வளவு காரியங்களையும் ஆண்டு பார்க்கின்றார். அவ்வளவு ஞானமுள்ள, அவ்வளவு பராக்கிரமுள்ள தேவன் எல்லாவற்றையும் விட்டு ஒரு 6 அடி மனிதனாக அவதாரம் எடுத்து நம்மளோடு வாழ்ந்து நம்ம வேதனைக்காக மாற்ற, நம்ம சுகப்பட்ட, நம்ம சந்தோஷமா வாழ நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் வெறும் மனுஷன் அல்ல, வந்தவர் மனுஷனாக தன்னை மாற்றினவர்.
உனக்காய் எனக்காய். நீங்க ஒரு எறும்பு மேல அக்கறைப்படுவீங்க, ஆனா எறும்பாவே மாறி எறும்பு பட கஷ்டப்படுவீங்களா? அதுதான் ஆண்டவர். அவ்வளவு வல்லமையில தேவன். ஹல்லேலூயா. நம்மலாம் மாத்திரம் ஒரு மேட்டரே கிடையாது. அவர் நம்ம நேசிக்க நம்ம ஒரு பாத்திரம் அல்ல. நம்மளை நீதிக்கிறெல்லாம் வரைச்சிக்கல. அவர் அனாதி காலத்துக்கு முன்னால் நம்ம தெரிந்து கொண்டார். அவர் உணர்ந்தார். அவரை கிருபையினால் அழைத்தார். கிருபையினால் நீதிமாற்றார். அவர் தயவினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்ம ஏற்பட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மை தேடி வந்து நம்மளை எல்லாவற்றையும் நம்ம மாற்றி நம்ம ரத்தத்தால் கழுவி நீதியை மாற்றி மகிமையை கொடுத்து எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்பற்றினார். அவர் கீழே எத்தனையோ தூதர்கள் இருக்காங்க, கோடி தூதர்கள். ஒரு தூதர் ஒரு இரவுல 1,85,000 சங்கர்த்தாங்க. ஒரு தூதர் ஒரு கால் அந்த பூமியில ஒரு கால் வானத்தில் வச்சுக்கின்றார். அவ்வளவு மைட்டி ஏஞ்சல்ஸ் படாவட்ட உண்டு. ஆனாலும் அவங்கெல்லாம் வேலைக்காரர்கள் தான். ஆனா இந்த பூமிய அதிகாரத்தை எல்லாம் யார் கையில கொடுத்தார்? யாருக்கு கீழ்பட்டார்? ஆதாமுக்கு கீழ்பட்டார். அவர் சாயல படைக்கப்பட்ட நம் ரூபத்தினுடையும் நமது சாயமுடையும் நாம் படைப்போம் என்று அவங்களுக்குள்ள பேசி அவங்கள போல உண்டாக்கின நம்ம ஹல்லேலூயா மனிதன் கையில தான் எல்லாவற்றையும் ஆண்டுக்குள் என்று கொடுத்தார். நம்மளதான் அதுக்கு ஆபீசராக அதிகாரியா வைத்து நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி விட்டார். ஆனா ஏன் எல்லாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்குள் உள்ள பாவம், நாம் அதிகாரத்தை சரியாக அறியவில்லை. அவர் நமக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட வந்து வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்து பாதாளத்துக்கு சென்று பிசாஸ்ட நமக்கு இருந்த எல்லா வல்லமை வாங்கி எல்லாத்தையும் கொண்டு சிலுவையில் ஆணி அடிச்சு வெற்றி சிறந்து ஹல்லேலூயா எல்லாத்தையும் பிடிங்கிட்டார். நமக்கு இப்போ பிசாஸ் கையில அதிகாரம் கிடையாது, நம்ம கையில அதிகாரம் என்பதை இன்றைக்கு ஜனங்கள் உணரவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஊழியர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. எல்லோருமே இன்னைக்கு ராஜரிக ஆசாரிகள், எல்லோருமே ஆசாரிகள், எல்லாருமே ராஜாக்கள் தான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்க விசுவாசி என்று ஆண்டு சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் நான் ஆவி குத்திட்டேன், எல்லோருக்கும் நான் வரங்கள் கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் நான் மறித்தேன். நீ பெரியவன் தாழ்ந்து நின்று ஆண்டு யாரையும் வேறுபடுத்தவில்லை. மனுஷங்களா இன்னைக்கு சபைகள் பிரிவுகள் போதர்கள் விசுவாசிகள் என்று பிரித்து அவங்களுக்குலாம் அந்த சமம் கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கலாம், நீங்க அழிஞ்சுறீங்க, லேட்டா வந்தா சேர்த்துறீங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் வேதத்துக்கு புறம்பான்றைக்கு பேசி உண்டாக்கி இது கம்ப்ளீட்டா அப்படியே வேதத்துக்கு அகைன்ஸ்ட் அன்னைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. தேவன் நியமித்த எல்லா நியமத்தை மாத்திட்டாங்க. ஒவ்வொருக்குள்ளேயும் அதிகாரம் உள்ளது. ஒவ்வொரு ஆசாரியர்கள், ஒவ்வொரு ராஜாக்கள், எல்லோரும் ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தா, நீங்க அநியாவாசி ஜெபிச்சா, நீங்க அபிஷேகம் வரங்களை வாங்கினா ஹல்லேலூயா கத்த உங்களுக்கு கீழே கீழ்பட்டார். அவர் கீழே உள்ள தூதல் கையில பூமியை கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அதை அறிய வேண்டும். என்றாலும் எல்லாம் ஏன் கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்க இன்னும் உணராம அநேகர் தான் யார் என்ப உணராமல் கர்த்தர் ஏன் உங்களை அபிஷேகித்தார், ஏன் உங்களை சபையில் வைத்திருக்க என்று உணராமல் சீஷராக மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டீங்க, அடுத்த அபிஷேகம் வரணும், அடுத்த அநியாவாசி வரணும், அடுத்த வரங்கள் கிரியை செய்யணும், அடுத்த ஊழியம் செய்யணும், வெளியே கிளம்பி பேரணும். சபையிலே இருந்து கொண்டு இருந்தால் நீங்க ஊனமல்ல பிள்ளை, உங்கள் ரட்சிப்பு சரியில்லை, உங்கள் அபிஷேகம் சரியில்லை. நீங்க எழுந்து ஊழியம் செய்ய பேர் வேணும். ஒரு 5 வருஷத்துல அவ்வளவுதான் கிளம்பிடணும். ஒரே இடத்துல 40 வருஷம் இருந்தா உங்க ரட்சிப்பே தவறு. இன்றைக்கு இப்படி சொல்லி 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 சபைக்குள்ள அடைத்து வைத்து ஒவ்வொரு இடத்துலையும் அங்கேயே காணிக்க கொடுத்து அங்கே இருந்து அவங்க வாழ்க்கையினால் ஃபுல்லாக ஊனமான பிள்ளைகளை வாழ்ந்து ஒரு ஆழ்க்கை ஜீவியத்தில் எதுவுமே ஷைன் பண்ணாமல் ஆண்டுக்குன்னு சாதிக்காம பல்லவராஜ்யத்தில் அங்கே எதுவுமே கட்டாம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணாம இன்னைக்கு மறுத்து ஆண்டுட்ட போறாங்க. தன் யார் என்று உணராமல் ஒரு சந்ததி இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யார் என்று உணர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கீழ்படுத்திட்டார் என்பதை உணருங்கள். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காக ஆண்டவர் உங்க ஒவ்வொருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். தேவதூருக்காக மரணத்தை ருசி பார்க்கல. தேவதூரை காட்டிலும் தேவதூருக்கு நமக்கு கொஞ்சம் தான் வரல. ஹல்லேலூயா. தேவதூரிலும் சற்று சீராக்கப்பட்டார் இயேசு. அவர் தேவதூர்களை படைத்தவர், தேவதூர்களை ஆளுகை செய்கிறவர். நமக்காக தேவதூருக்கும் சீராக மாற்றப்பட்டார். அப்படிப்பட்டவர் ஹல்லேலூயா மரணத்தை ருசி பார்த்தனால மகிமையினால கனத்தினால முடிசூட்டப்பட்டார். தமக்காக தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவருக்காக இந்த பூமி உண்டாக்கினார். அவருக்காக தான் தூதர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆனா அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க அவளுடைய ரட்சிப்பின் அதிபதி அவர் உபத்திரங்களை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றது. அவர் நினைச்சா ஈஸியா
அவர் சொன்ன எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய மறிக்கணும், அவருடைய உடம்பு கிழிக்கப்பட வேண்டும் என்னது அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய உடலெல்லாம் நிலம் போல் உள்ளப்பட்டது. அவரை முள்முடி அவரை தலையில வச்சாங்க. அவரை கிழித்து எடுத்தார்கள். அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது நார்நாதாய். அவ்வளவு அந்த போர் சேவைகள், அந்த வாரினால் அடிப்பித்தார்கள். அவ்வளவு காயங்கள், ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது. அந்த கேடு நடந்தார். அழகில் சிறந்தவர் நமக்காக துக்கம் அனுபவித்தார், பாடு அனுபவித்தார். நம்ம அவரை அசட பண்ணோம். அவருடைய பாடுகள் அற்பமா எண்ணணும். எல்லா பாவத்தையும், மனுஷங்கள் பண்ற எல்லா அக்கிரமத்தையும், பரியாசத்தையும் எல்லாவற்றையும் பிதாதையன் மேல சுமத்தினார். ஏனென்றால் அவர் மூலமாக ஒரு கூட்ட சந்ததி நீதிமான்கள் எழும்பார்கள், அவங்க ராஜரிகம் பண்ணுவாங்க, ஆளுகை சேவைகள், பிசாசை எதிர்ப்பார்கள், பிசாச நசுக்குவார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவங்க கீழ்பட்டவங்க என்று நம்பி பிதாவை தேவன் ரட்சிப்பின் அதிபதி அநேக உபத்திரங்கள் அவர் பூர்ணப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும். இயேசு இன்றைக்கு மரித்து உயிரோடு எழும்பினதினால் இன்றைக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து, ஹல்லேலூயா, உங்களுக்கு மேல் என்று யாரும் ஆண்டு சொல்லவில்லை. இயேசுவே போதகர். ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்ய வேண்டும், உங்களுக்கும் அதிகாரம் உண்டு. ஆவில் நிறைஞ்ச அந்நியபசி துதிக்கும் பொழுது உங்க அதிகாரத்தை ஆண்டு காமிப்பார், உங்களுக்கு அதிகாரத்தை உணர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டும். அவர் எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிரோடு எழுந்தார், அதனால் நான் அதிகாரத்தை பெற்றுள்ளேன் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. மரணத்தை உங்கள் அவர் ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக, ஏனென்றால் பரிசுத்தம் செய்கிறவர் அவர்தான், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம் எல்லோருமே ஒரே பிதாவினால் உண்டாக்கப்பட்டோம். இதனால் ஹல்லேலூயா அவர் நம்ம சகோதரர் என்று சொல்ல வைக்கப்படவே இல்லை. எல்லோரும் முன்னாடி நம்மளை நீங்க சிநேகிதர் என்று ஒரு உரிமையை கொடுத்தார். எப்படி இயேசுக்கு என்ன ரைட்ஸ் இன்னைக்கு இருக்கிறதோ அதே ரைட்ஸ் நமக்கு உண்டு. நீங்க விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவங்க, தேவனை நம்புறவங்க, விசுவாசத்தவங்க கை நின்று ஜெபிச்சா அடையாளம் நடக்கும், அர்ப்பணம் நடக்கும். ஹல்லேலூயா. பேய்கள் ஓடும் இயேசு நாமத்தால. இன்றைக்கு அநேகர் ஃபோன் பண்ணும்போது ஒரு பிரச்சனைக்கு ஜெபம்னா அது அதிசயம் நடந்தா திரும்ப ஃபோன் அடிச்சு எங்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டு அதிகாரத்தை கொடுத்ததை உணராமல் திரும்ப யாரையோ ஒரு சார்ந்து அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு இருக்கிறாங்க. நாம் எழும்ப வேண்டும். எனக்கு கத்த அதிகாரத்தை கொடுத்தாரு. வானத்தை பூமியில் எல்லா அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு விசுவாசினால் அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் அறிந்து நன்றாக ஆவியானவரை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரியாசம் உங்களுக்கு கத்த அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. நீங்களும் எழுந்து நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டு விரும்புகின்றார். காலத்தை வீணடிக்க ஆண்டு உங்களை அழைக்கல, காலத்தை பிரயோஜனப்பட்ட ஹல்லேலூயா கத்தவங்களை அழைத்துள்ளார். உங்களுக்காய் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருக்காக ஆண்டு ருசி பார்த்தார். நீங்க ஒவ்வொரு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நமக்காக அவர் பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தையும் உடையகள், நாம் இந்த மாம்ச ரத்தம் உடையகள் என்று அவர் ஹல்லேலூயா எல்லா மகிமையை திறந்து அவரும் அவர்களைப் போல இந்த சதையில் இந்த மாம்சமான ரத்தத்தை உடையமானார். மரணத்துக்கு அதிகாரி பிசாசு நம்மளை அந்த வஞ்சிக்கிற காரியத்துல ஆதாம்கிட்ட ஏமாற்றி எடுத்த அந்த அதிகாரத்தை மரணத்தினால் திரும்ப கொடுக்க மடக்கி அழிக்க மடக்கி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ண மடக்கி கர்த்தர் அப்படியாக மாறினார். அவர் தேவதூருக்கு உதவியை கை கொடுக்கவில்லை, நமக்காக ஆபிரகாமின் சதை என்று சொல்லப்பட்ட நமக்காக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஜனங்களுடைய பாவத்தை அவர் நீக்கிறதுக்காக அவர் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் கொடுத்தார். அவர் சோதிக்கட்டார், பாடுபட்டார். நாம் அதிகாரம் இருக்க, நாம் ஊழியம் செய்ய, நாம் அநேக மாற. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இழந்த அதிகாரங்களை, ஆதாம் இழந்த ஆதிகாரங்களை ஆதாம் ஆண்டு படைக்கும் பொழுதே நீங்க பழகி பெறுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்து கீழ்படுத்திட்டேன். ஆதாம் என்ன பறிச்சானோ அதுதான் இன்று வரை எல்லாமே அவன் பார்த்து கீழ்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் தான் இழந்து போனான். ஆனா அந்த திரும்ப அந்த அதிகாரம் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். மரித்து உயிரோடு எழுந்த பிற்பு நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும். இன்னைக்கு ஒரு உணர்வே இல்லை. இன்றைக்கு ஏதோ ஆலயத்து போறோம், காணிக்க கொடுத்து ஆசிரியப்படுகிறோம் என்று நம்பி காணிக்கை கொண்டு கொடுத்த பட்டு எல்லாம் பார்த்து மற்ற 6 நாள் உலக மனுஷன் வாழ்றாங்க. அந்த ஒரு நாள் போய்
ஜெபம் பண்ணிட்டு காணி கொடுத்தா பாவம் பாவம் என்று பழைய நியாயப்பிரமான கருத்தை இன்னைக்கு பூத்திட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் புத்தியில ஆராதனை என்று அப்பா கூப்பிட்டார். இது எனக்கு பிரியமா நம்ம சரீரத்தை கொடுக்கணும், உள்ளத்தை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வேண்டும். காணிக்க கொடுத்த ஆலயத்தை சென்றால் மட்டும் போதாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், சீஷனாக வாழ வேண்டும், உலகத்தை ஜெயிக்கணும், பலவரட்சி கட்ட வேண்டும். ஒவ்வொருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகமற்ற ஊழியர்கள் மாத்திரமல்ல, எல்லோருக்கும் இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். கர்த்தர் ஹல்லேலூயா தூதர்களை விட கர்த்தர் நமக்கு அதிக பவர் கொடுத்துள்ளார். தூதர்களுக்கு இந்த உலகத்தை ஆளை கொடுக்கவில்லை, நாம் ஆளை கொடுத்துள்ளார் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்வடையுங்கள். எதற்கு கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், அந்நிய பாஷை கொடுத்தார் என்பதை உணருங்கள். மற்றவங்களுடைய குறைகளை சொல்ல அல்ல, உட்கார்ந்து நியாயந்திருக்க அல்ல, பரியாசம் பண்ண அல்ல, நாமும் ஆண்டுக்கு எழும்ப வேண்டும். உலகத்தின் வெளிச்சமாக நீங்க இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க, உங்க மூலமாக அனைத்து பயனடைய வேண்டும். உணருங்கள். ஹல்லேலூயா. உணர்வடையுங்கள். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரேப்ரபலா தரபரா ஷிபரா கவரி பலா துரபரா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, பொல்லாத மனிதர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்ற வார்த்தையின்படி அப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னை யார் யார் என்னென்ன காரியத்தை உங்களுடைய சமூகத்துல கேட்கிறாங்களோப்பா, நாள கேட்கிறாங்களோ ஒவ்வொருடைய மன விருப்பமும் நிறைவேறட்டும் அப்பா. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சோதிக்கப்பட்டீரப்பா. மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை இப்படி மரணத்தினால் ஜெயித்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்க யாவரையும் விடுதலையாக்கினீரப்பா. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடையட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், எல்லா நெருக்கம் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண கட்டுகள் உடையட்டும், பாதாளத்தின் வல்லமை எரியட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை இறங்கட்டும், தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். எல்லா கடன் என்ற அந்த கட்டுகள் உடையட்டும், சாப கட்டுகள் உடையட்டும், இயேசு நாமத்தை. வியாதியின் கட்டுகள் உடையட்டும், மரண கட்டுகள் இயேசு நாமத்தை உடையட்டும். புது பலத்தினால் நிரப்புங்கப்பா, புது பலத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை உடைக்க செய்யப்பட்ட இந்த மாந்திரிகம் எரியட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.